Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த வரப்போகிற வாரம் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் மண்டேல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 50% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, ரிமைனிங் 49% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வியாழக்கிழமை எக்ஸ்பைரி முடிஞ்சோடனே நைட்டு வீடியோ போட்டிருந்தோம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஆல்ரெடி விக்ஸும் 17 எபோவில் இருக்குது, ப்ரீமியமும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் டிகே ஆகலாம், மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்காதுன்னு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் எப்படி ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நம்ம அப்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம். வாய்ஸ் மெசேஜ் ப்ளஸ் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒரு 15 பாயிண்ட்ஸ் ரெண்டு சைடு புட் ஆப்ஷன் சைடில் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் 2 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இன்னொரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 டேஸில் 4 to 5 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஒரு 13%ல் வெளியே வந்திருக்கோம். ஒரு 4 to 5 டேஸில் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா அந்த ஸ்டாக் பெட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த கன்சால்டேஷன் ப்ராசஸில் இருக்குது. மேலே இந்த லெவலுக்கு மேலே போகாது. ஆப்ஷன் பையர்ஸ் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளுங்கிறத வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தோம். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டுக்குள்ளே வரல அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய பை செல் நடக்காமல் ப்ரைஸ் கன்சால்டேட்டில் இருக்கனால ப்ரீமியம் டிகே நடக்கும். ஃப்ரைடேவும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பாயிண்ட்ஸ் டிகே இருக்குது. அதுவுமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பொசிஷன் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் பொசிஷன் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்தியா விக்ஸ் பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 17 எபோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 17 எபோ கீழே ப்ரீவியஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் கீழே பிரேக் ஆகிருக்கு. இப்போ விக்ஸ் கீழே வர என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியமோட வால்டிலிட்டி குறையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமும் கரெக்டான லெவல்ஸில் இருக்கும். மார்க்கெட்டில் அப்படி இருக்கும்போது நீங்கள் நார்மலாக எப்படி நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஒரு 15 to 16 இருந்தால் ஆப்ஷன் பையருக்கான கரெக்டான மார்க்கெட் 1:2 1:1.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். அதனால் இந்தியா விக்ஸ் வந்து ட்ராப் ஆனது நல்ல விஷயம். மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் டைமில். இப்போது எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் நெட் பையராக இருக்காங்க. பர்டிகுலராக இந்த மே மாதத்தோட ஹையஸ்ட் பையிங்கே இதுதான். 8831 கோடி கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5187 கோடி கேஷ் மார்க்கெட்டில் பையிங் இருக்காங்க. ஆனால் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஸ்டாக்ஸில் தான் அவங்க பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் வெயிட் பர்டிகுலராக பியூர் கன்சால்டேட்டில் இருந்தனால தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுமே கன்சால்டேட்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 30 மினிட்ஸில் இன்ட்ராடே பிளேயருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆப்ஷன் செல்லர் அவங்களாம் அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் டைரெக்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னா 25,000ல் ஸ்டாடில் இருக்குது. ஃபாலோட் பை கால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 100, 200, 300ல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓரளவுக்கு கால் ரைட் இருக்குது. புட் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெரிய லெவலில் புட் ரைட் வந்து ரைட் ஆகல. இப்போதைக்கு 24,800, 24,700, 24,600ல் இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேலி நடந்தனால ஒரு புல் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதுனால புட் ரைட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணல. மார்க்கெட் டவுன் சைடில் வந்துச்சுன்னா எகைன் புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எகைன் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட் பண்ணுறாங்கன்னா என்னென்னா புட்டை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே. இப்போ ஃப்ரைடே வந்து நான் சிமுலேட்டரில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஃப்ரைடே யாராச்சும் ஒரு 9:20 போல், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9:20 போல் எப்போவுமே வழக்கம் போல் அட் த மணி கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்குன்னு யாராச்சும் ஸ்டாடல் போட்டிருந்தாங்க அப்படின்னா
இப்போ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன். 2 இடத்துல ப்ராஃபிட் காட்டும். ஒரு இடம் இந்த இடத்துல ப்ராஃபிட் காட்டும், இங்கேயும் ப்ராஃபிட் காட்டும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன். 1410 ப்ராஃபிட் வருது ஆப்ஷன் செல்லருக்கு. நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். 2000 ப்ராஃபிட் வருது. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் 10:05 ஆயிடுச்சு, 1200 ப்ராஃபிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் 10:35 ஆயிடுச்சு, 1800 ப்ராஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் 2200. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 12, 2842 ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ அடுத்த 15 மினிட்ஸ் ரன் பண்ணுறோம், 3000 ப்ராஃபிட் வருது. அப்போ காலையிலேருந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க 3 மணி நேரம் ஃபுல்லாக டிகே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு லாட்டுக்கே ஆல்மோஸ்ட் 1.5% வருது. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். 1 o'clock பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3500 ப்ராஃபிட் வருது. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன், 3500, 3900. அப்போது மார்க்கெட்டில் 2 மணி ஆகிறதுக்குள்ளேயுமே 4000 ப்ராஃபிட் வருதுன்னா அவங்க யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு 1.5%, ஆல்மோஸ்ட் 4000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறோம், மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போது 400 ஓப்பன் ஆச்சு, இந்தியா விக்ஸும் ட்ராப் ஆகிட்டே வருது, ப்ரீமியமும் டிகே நடக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா பெரிய ஒரு டார்கெட்டை மொமெண்டம் கேட்ச் பண்ண முடியாது. வேணால் ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் வேணால் தான் கேட்ச் பண்ணியிருக்கலாம். நீங்கள் 25,000 கால் ஆப்ஷன் அண்ட் 25,000 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.78% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 வந்து 0.7% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்டாக ஃப்ரைடே நைட்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 40 to 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்குது. நான் ஃப்ரைடேவே தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டோ இல்லைனா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகலான்னு. இப்போது மண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அப்படி இல்லைனா 50 to 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த வீக்குக்கான லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸாக என்னென்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா 25,125, 25,228, நெக்ஸ்ட் 25,304. இந்த 300, 320க்கு மேலே போச்சுன்னா 25,400 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமிடியேட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது ஃப்ரைடேவோட லோ தான் 24,955. ஏன்னா ப்ரீவியஸாக அந்த இடத்துல இருந்து தான் செல்லிங் இதாகிருக்கு. இப்போ அந்த இடம் வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. எகைன் பிரேக் ஆனால் தான் 24,880, 24,800 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,721, ஃபைனல் லெவல் பார்த்தீங்கன்னா 24,600 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு புல்லிஷில் ஒரு ஃபாலிங் வெஜ் போட்ட மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் அதே டைம் ஃப்ரேமில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஸ் ஃப்ளாக் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாசிபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் ஃப்ளாக் ஃபால் ஆன மாதிரி இருக்கும். இப்போது பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கப்பு ப்ளஸ் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் இருக்கும்போது இந்த லெவல் வரைக்கும் 800 வந்துட்டு போகிற அளவுக்கும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இது கப் அண்ட் ஹேண்டிலாகவும் வச்சுக்கலாம், இல்லை இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிஸ் ஃப்ளாகாகவும் வச்சுக்கலாம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ்ஜாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அந்த இது இருக்கும். இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னா மண்டே இந்த ஜோன் 25,120 அப் சைடில், 25,950 டவுன் சைடில், இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளியராக சொல்கிறேன், ஆல்ரெடி சாட்டர்டே சண்டே ப்ரீமியம் டிகே ஆகிருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மண்டே ஆப்ஷன் செல்லர்ஸ் 25,100, 200, 300 ரைட்டிங் வர ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் டவுன் சைடில் வந்தால் தான் புட் சைடில் ரைட்டிங் வருவாங்க. அப்போது இந்த ஜோனில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்
15 பாயிண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லைனா என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இந்த இடத்துல கன்சால்டேட்டில் இருக்கனால அது ஆல்ரெடி ட்ரேட் ஆகி அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக கன்சால்டேஷன் பயாஸில் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்னென்னா கண்டினியூவாக ரேலி ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ரிஜெக்ஷன் வரும். ஏன்னா இங்கேருந்து ஒரு நல்ல பையிங்க்கு ஒரு ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சினாரியோ, இன்கேஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் இந்த மாதிரி சப்ஸ்டெயின் ஆகணும். சப்ஸ்டெயின் ஆனால் தான் இந்த 200 லெவல் கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 25,220 அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி அழகாக ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ, இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் வருதுன்னா இந்த 24,950 வரைக்கும் ட்ரேட் எடுக்கிறீங்க, பிரேக் ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது, இல்லை பிரேக் எடுக்கிறீங்கன்னா அது ஸ்கேல்பாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா எங்கே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 950 லெவல் ப்ரீவியஸ் லெவல் இதாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆக விடணும். பிரேக் டவுன் ஆக விட்டு லைட்டாக ரீடெஸ்ட் பண்ணணும். அந்த ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தால் தான் இது ஒரு மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். ஒன்று ரீடெஸ்ட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கணும், இல்லைனா இந்த லோ போட்ட லோவை திருப்பி கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தால் ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி மொமெண்டம் ட்ரேடு வந்தால் மட்டும் தான் நீங்கள் மொமெண்டமாக ஐடியா பண்ணணும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் 25,000ங்கிறது ஒரு சைக்காலஜி நம்பர். சைக்காலஜி நம்பரில் ட்ரேட் பண்ணும்போது நிறைய ட்ராப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நார்மலாக அப் சைடில் போகிற மாதிரி டவுன் சைடில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல மேலே ரேலி ஆகி வரலாம். இல்லைனா மேலே போகிற மாதிரி 25,125 பிரேக் ஆகிற மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு டைரெக்டாக அங்கேருந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பலாம். அதனால் 25,000ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் நம்பர். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு சைக்காலஜி நம்பர் இருக்கும்போது ட்ரேட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவல்ஸும் சேஞ்ச் பண்ணல, அதே லெவல்ஸ் தான். ஃப்ரைடே என்ன லெவல்ஸ் கொடுத்தோமோ அதே லெவல்ஸ் தான். பேங்க் நிஃப்டி அப் சைடில் 55,500ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 55,800. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை தான். இதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் இமீடியட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 55,125 அந்த லெவலில் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்னவா ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிற இடம் வந்து 54,931 இருக்குது. ஃபாலோட் பை 54,500. அதுக்கப்புறம் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்தால் தான் இந்த சப்போர்ட்லாம் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் நம்ம பர்டிகுலராக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன், மேஜர் ட்ரெண்ட் லைன் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் செல்லிங் ப்ரெஷர், செகண்ட் ரியாக்ஷன் செல்லிங் ப்ரெஷர். இப்போ தேர்டு ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகி செல்லிங் ப்ரெஷர் பெரிய லெவலில் வரல. அப்போது ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஒரு கன்சல்டேஷனில் ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ரேஞ்சில் பிரேக் டவுன் ஆகுதோ இல்லை பிரேக் அவுட் ஆகுதோ, பட் இந்த 55,500 மேலே ஒரு டெசசிவ் கேண்டில் வரணும். நல்லா ஸ்ட்ராங் கேண்டில் வந்துட்டு ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டோ புல் பேக்கோ வரும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா இங்கே வந்து கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் ட்ரேடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஆகி போகிறதுக்கு இந்த வீக்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்தோன்னே வீடியோ க்ளோஸ் பண்ணுறீங்க. பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட், ப்ராப்பராக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதில் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து செகண்ட் ஆஃப் ஆகிட்டனால ப்ரீமியம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 600, 650 தான் இருக்குது. ட்ரேட் பண்ணிங்க அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 80 to 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். நார்மலாகவே 150 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போனால் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ட்ரி ஆவாங்க. அது வரைக்கும் ஆப்ஷன் செல்லர் என்ட்ரி ஆக மாட்டாங்க. அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த சினாரியோ தான். லெவல்ஸை மார்க் பண்ணிட்டோம். இந்த 55,500 to 55,000 ட்ரேட் ஆனால் அது ஒரு கன்சல்டேஷன் பாஸ். அதில் வந்து சும்மா ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ணணும். ஒன்ஸ் 55,500 பிரேக் ஆச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 55,930 பிரேக் ஆனால் தான் டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 55,000ல் நல்ல கால் ரேட் ஹெவியாக வந்துருச்சு. புட் ரேட் ஹெவியாக வந்துருச்சு. ஃபாலோட் பை இருக்க கால் ரேட்லாம் அன்வைண்டிங் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 55,500, 55,000, 56,000ல் கால் ரேட் இருக்குது. இப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா கால் ரேட் கம்மியாக இருக்கனால பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ரைட் பண்ணால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், இல்லைனா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வரும். இல்லை அப்படின்னா டவுன் சைடில் போகிற மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரியப்படுத்துது. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நான் அப்கிரேட் பண்ணணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.